லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா விக்னேஷ் சிவனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு உயிர் மற்றும் உலக் அப்படின்னு 2 மகன்கள் இருக்காங்க. இந்த நிலையில் நடிகை நயன்தாரா விக்னேஷ் சிவன் குறித்து பேசியிருக்கிறது ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தனியார் யூடியூப் சேனலுக்கு நயன்தாரா பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. ஸோ விக்னேஷ் சிவன் பற்றியும் பேசியிருக்காங்க. அதில் நயன்தாரா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சில நேரங்களில் நாங்கள் ஒன்றா இல்லாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு இப்போ நான் நினைக்கிறேன். நான் எப்பவும் சரி, இன்றைக்கும் சரி, நான் குற்ற உணர்ச்சியோடு இருக்கேன். அது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நான் தான் அவரை இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே இழுத்தேன். இந்த உறவுக்கான முதல் படி நான் தான் எடுத்தேன். நான் இல்லை அப்படின்னா அவருக்கு சொந்தமாக ஒரு பேர் இருந்திருக்கும். மக்கள் அவரை அப்படி தான் கூப்பிட்டுருப்பாங்க. அவர் இயக்குனர், எழுத்தாளர், பாடலாசிரியர் அப்படின்னு அவருக்கு நிறைய டேலண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மக்கள் அவருக்கு நிறைய கிரெடிட் கொடுத்துருப்பாங்க. ஒரு நல்ல மனுஷன் விக்னேஷ் சிவன் அப்படின்னு சொல்லி அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவரை மாதிரி என்னால் நல்லா இருக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஒரு மீதுள்ள அன்பும் மரியாதையும் சில சமயங்களில் அவங்க எதிர்கொள்ளும் வெறுப்பால் காணாமலே போயிடுது. யாராவது வெற்றி பெற்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு சமமாக வெற்றி பெற்ற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். ஆனால் நாங்கள் வெற்றியை எப்போவுமே தேர்ந்தெடுக்கல. பணத்தையும் ஆடம்பரத்தையுமே நாங்கள் தேர்ந்தெடுக்கல. அந்த மாதிரி அது எப்போவுமே நாங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்ததில்ல. என்னையும் அவரையும் ஒப்பிட்டு பேசுகிறது எந்த விதத்துலையுமே நியாயம் இல்லை அப்படின்னு நயன்தாரா பேசியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன கல்யாணம் பண்ணதுனால அவருக்குன்னு ஒரு அடையாளமே இல்லாமல் போயிடுச்சு. பட் ஹீ இஸ் வெரி டேலண்டட் பர்சன் அப்படிங்கிற மாதிரி நயன்தாரா சொல்லியிருக்காங்க. இப்போ நயன்தாரா தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் மலையாளம், ஹிந்தி இந்த மாதிரி நிறைய மொழி படங்கள்லையுமே நடிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த வகையில் டெஸ்ட், மண்ணாங்கட்டி, டியர் ஸ்டூடெண்ட்ஸ், டாக்ஸிக், ராக்காயி இந்த மாதிரி பல படங்களில் நடிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க நடிகை நயன்தாரா. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.